தென்னாப்பிரிக்காவில் பிரதமர் மோடியை சந்தித்த கனடா பிரதமர் மார்க் கார்னே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இரு தலைவர்களும் ஒப்புதல். பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர் விமர்சனம். சுயமரியாதை உரிமைகளை அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று பழனிசாமி நினைக்கிறாரா என்றும் கேள்வி. திமுக அரசின் கவனக்குறைவு அலட்சியத்தால் தான் விவசாயிகள் பாதிப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தாம் எப்போதுமே விவசாயிதான் என்றும் முதல்வரின் விமர்சனத்துக்கு பதில். பச்சை துண்டு போட்ட பழனிசாமி சொல்லிருக்காரு, உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக அரசாங்கம் பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. SIR படிவங்களை பூர்த்தி செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டம். படிவங்களை முடிந்தவரை பூர்த்தி செய்தால் போதும் என்றும் விளக்கம். தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் அதிகளவு வாக்காளர்களாக சேர்ப்பா. வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 869 பேர் மட்டுமே விண்ணப்பம் செய்துள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். பீகார் இல்லை, எந்த மாநிலத்திலிருந்து இங்க வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்ம கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமா. SIR பணிகளில் திமுகவினர் முறைகேடு செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். SIR-ஐ சிதைக்கும் நோக்கில் செயல்படக்கூடாது என்றும் கருத்து. அம்பேத்கர் கனவை சிதைப்பதே பாஜகவின் திட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. RSS-இன் செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஒரு பகுதிதான் SIR என்றும் விமர்சனம். சமூக நீதி வழங்குவதில் பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்கிறது திமுக அரசு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கூட்டு தலைமையை உத்தரவாதப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அகில இந்திய செயலர் சலீம் அகமது பேட்டி. ஐம்பத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் நவீனமயமாக்கம். 2 தளங்களுடன் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். தென்காசி பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டையே உலுக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். அடுத்த 3 நாட்களில் வங்கக்கடலில் உருவாகிறது புயல். வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தகவல். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 29ஆம் தேதி சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். பருந்து பார்வையில் பதிவு செய்த புதிய தலைமுறை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. நெல்லை மாவட்டம் பழவூர் அணைக்கட்டில் வெள்ளம் பாய்ந்தோடும் பருந்து பார்வை காட்சிகள். இயல்பான அளவை விட தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தேங்கிய மழைநீர். இஎஸ்ஐ மருத்துவமனையிலும் மழைநீர் சூழ்ந்ததால் சிகிச்சை பெற செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 92,160 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. கவுகாத்தி டெஸ்ட் போட்டியில் 201 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி. 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 314 ரன்கள் முன்னிலை.